இது வந்து ஒரு லத்தீன் வார்த்தை. இது ரெண்டையும் சேர்ந்து தான் அக்குபங்க்சர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது நம்முடைய தமிழ்நாடு கலாச்சாரத்தில் உருவாகி திருப்பி சைனாவுக்கு போயிட்டு இப்போ திருப்பி இங்கே நம்மளுக்கு பாப்புலரைஸ் ஆகுது. அங்கேருந்து 4 விரல் கீழே ST36 இருக்கு, அங்கேருந்து 2 விரல் கீழே EX33 இருக்கு. மொத்த தலைவலி வந்து மைக்ரைன். இப்போ இந்த பல்ல கடிச்சிங்கன்னா ஒரு மேடு வரும், அந்த இடத்துல ST8 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. அதை ஜஸ்ட் அழுத்தம் கொடுத்தாலே அந்த வலி சரியாக போயிடும். ஒரு பிட்ஸ் இருக்கு, மயக்கம் இருக்கு, எபிலிப்ஸ் இருக்கு, ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கு. அது மாதிரி சமயத்தில் இதை ஃபர்ஸ்ட் எய்டாக நீங்கள் பண்ணீங்க சொன்னால் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து அக்குபஞ்சரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அக்குபஞ்சர் ஒரு மருந்தில்லா மருத்துவம். எந்த விதமான மருந்து மாத்திரையுமே கொடுக்காம மிக மெல்லிய அக்குபஞ்சர் ஊசிகளை வந்து நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற அக்குப்புள்ளிகளில் செலுத்தி அந்த நோயை குணப்படுத்துகிற முறை. இப்போ இந்த அக்குபஞ்சர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த அக்குபஞ்சர் சொல்கிறோம் இல்லையா, அது அகஸ் ப்ளஸ் பங்க்சுரா. பங்க்சுரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு லத்தீன் வார்த்தை. இது ரெண்டையும் சேர்ந்து தான் அக்குபங்க்சர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அகஸ் என்றால் ஊசி, பங்க்சுரா என்றால் குத்துதல்னு பேர். ஓகேவா? சரி, இதில் என்ன இதனுடைய சிறப்புத்தன்மை என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அக்குபஞ்சரில் நோ சைடு எஃபெக்ட், நோ போஸ்ட் எஃபெக்ட், நோ மெடிசன், பட் இட் ஹேஸ் சினர்ஜிக் எஃபெக்ட். இது என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த அக்குபஞ்சர் பண்ணுவதனால பக்க விளைவோ பின் விளைவோ தொடர் விளைவோ கிடையாது. பக்க விளைவு, பின் விளைவு, தொடர் விளைவே கிடையாது. மெடிசன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இது 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வைத்தியம். இது நம்முடைய தமிழ்நாடு கலாச்சாரத்தில் உருவாகி திருப்பி சைனாவுக்கு போயிட்டு இப்போ திருப்பி இங்கே நம்மளுக்கு பாப்புலரைஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து இந்த சினர்ஜிக் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அதாவது இந்த சைடு எஃபெக்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டு. இப்போ நம்ம எதுக்காக வைத்தியம் பண்ணுறோமோ அந்த நோய்களையும் குணப்படுத்தி மற்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. அதான் இதனுடைய சிறப்புத்தன்மையே. அதான் சினர்ஜிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்கள், இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது SP6ங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட். இது மீடியல் மெல்லியலோஸ். மீடியல் மெல்லியலோஸ் வந்து 4 விரல் 3 சோன். 4 விரல்னு வச்சுங்களேன். இப்போ அக்குபஞ்சர் படிக்காதவங்களுக்கு 4 விரல் 3 விரல் 4 விரல் வச்சுட்டிங்கன்னா இதுதான் SP6. இங்கே ஒரு போன் இருக்கும், மெசல்ஸுக்கும் அதுக்கு இடையில் இது பண்ணுறது. இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு டானிஃபிகேஷன் பாயிண்ட், ஒரு சத்தூட்டுற புள்ளி. இதை வந்து நம்ம போடுறோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏற்கனவே கைனகாலஜிக்கல் டிசார்டர் சரியாக போயிடும், சக்கரை வியாதி சரியாக போயிடும், எடிமா இருந்தால் சரியாக போயிடும், அலர்ஜி இருந்தால் சரியாக போயிடும், கற்பப்பை பிரச்சனை இருந்தால் சரியாக போயிடும். இது மாதிரி நம்ம போட்டது வந்து சத்துட்டுறதுக்காக போட்டோம். ஆனால் அதோடய விளைவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசல்ட் கிடைக்கும். அதனால இதை அக்குபஞ்சர் சினர்ஜிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு முறை 1972 உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு மாநாடு போடுறாங்க பெய்ஜிங்கில், அதாவது சைனாவில். அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ரிச்சார்ட் டிக்சன், அந்த யுஎஸ்ஏடைய பிரசிடெண்ட் வந்து இங்கே போயிருக்காங்க. அங்கே போனப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவரோட சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் போயிருக்காங்க, ஜேம்ஸ் ரெஸ்டான் அப்படின்னு பேர். அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே போனதுக்கு பிறகு அவருக்கு அப்பண்டிசிட்டிஸ் பெயின் வந்துச்சு. அப்பண்டிசிட்டிஸ் பெயின் வந்தோடனே அவங்களுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஆங்கில மருத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கல. அப்போ வந்து ஒரு சைனீஸ் சேர்ந்த ஒரு அக்குபஞ்சர் நிபுணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரே ஒரு ஊசியை போட்டால் அந்த அப்பண்டிசிட்டிஸ் பெயின் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மற்றவங்களாம் கிண்டலும் கேள்வி செய்திருக்காங்க. இந்த யூஎஸ்லேருந்து போகிற டாக்டர்ஸ்லாம், நாங்களாம் எவ்வளோ பெரிய டாக்டர், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், நீ என்ன ஒரு ஊசியை குத்தி எப்போ குணப்படுத்த முடியும் அப்படின்னு கிண்டலும் கேள்வி செய்திருக்கார்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த அப்பண்டிசிட்டி பெயின் வலிக்குது. அந்த சேம்ஸ் ரெஸ்டானுக்கு, அந்த நியூயார்க் டைம்ஸினுடைய வைஸ் பிரசிடெண்ட்டு சீஃப் எடிட்டர், அவருக்கு வந்து வயிறு வலி தாங்க முடியலை. உடனே நிறைய பேர் போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் நல்லவர் போயிட்டு அந்த யூஎஸ்னுடைய பிரசிடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு, சார் இது மாதிரி ரொம்ப அவருக்கு வயிற்று வலிக்குது, நாங்கள் எவ்வளோ மெடிசன்லாம் கொடுத்து பார்த்தோம், சரியாக போகல. ஒரு சைனாஸ் அக்குபஞ்சர் டாக்டர் ஒருத்தர் இருக்கான், அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஊசியை போட்டு சரி பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஓகே லெட்டிங் டூ இட், வாட் இஸ் தேர் அப்படின்னு பரிசு கொடுத்துருக்காங்க. அந்த முடிவெடுத்ததுனால தான் தலைமையாக இருக்காங்க. அந்த முடிவெடுக்காங்க இல்லையா, யூ கேன் டேக் அண்ட் டூ இட், வாட் இஸ் தேர் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த டிசிஷன் மேக்கிங்னால தான் அவர் வந்து அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கார். உடனே வந்து சொன்னாங்க, ஓகே நீ போடணும்ப்பா, அவர் சொல்லிட்டார், பிரசிடெண்ட்டை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா 33 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்டை போட்டாங்க. போட்டதுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. உடனே கிரேட் ரிசல்ட் கிடச்சிச்சு, வலி குறைஞ்சி போச்சு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து பத்திரிக்கையாளர் இல்லையா, நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கையாளர் இல்லையா, இவங்க அமெரிக்காவுக்கு போனதுக்கு பிறகும்
ஃபஸ்ட்டு பேஜில் தலையங்கத்தில் அக்குபஞ்சர் இஸ் ஏ கிரேட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்ட்ரி நடந்துச்சு இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அமெரிக்காவிலும் மற்ற நாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்குபஞ்சர் வந்து ரொம்ப நல்ல பாப்புலரைஸ் ஆகிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ரா 33 பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்க விரும்புவீங்க இல்லையா, நான் அந்த போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பெட்டலாக இருக்குது வச்சுருவோம். ஸோ இது வந்து லேட்டரல் சைடு, இது வந்து ST35 அந்த பள்ளம் இருக்கும் அந்த இடத்துல. அங்கேருந்து 4 விரல் கீழே ST36 இருக்குது. அங்கேருந்து 2 விரல் கீழே EX33 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி அளக்கம் சொன்னால், இப்போ இங்கேருந்து 3 சுருங்குது 4 விரல், இது 2 தம்பு கீழே வச்சுட்டிங்கன்னு சொன்னால் 2 தம்பு கீழே வச்சுட்டோம்னு சொன்னால் இந்த இருந்து எக்ஸ்ட்ரா 33. இந்த எக்ஸ்ட்ரா 33ங்கிற அக்குபஞ்சர் பாயிண்டில் அவங்க வந்துட்டு ஒரே நீல் போட்டதோன்னா அந்த அப்பரைசிஸ் பெயின் சரியாக போயிடுச்சு. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயிறில் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது, நம்ம வலி இருக்குது, வேதனை இருக்குதுன்னு சொன்னால் இந்த எக்ஸ்ட்ரா 33 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த 3 பாயிண்ட்டே போடலாம். போட்டிங்கன்னு சொன்னால் கிரேட் ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி ரொம்ப 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 அற்புதமானது அக்குபஞ்சர் வைத்திய முறை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். இதை வந்து இந்த வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் ஒரு அக்குபஞ்சர் படிச்சிட்டோம்னாலே அவங்க நோய் நொடி இல்லாத ஒரு நலவாழ்வு பெறலாம். இதில் வந்து சரி அக்குபஞ்சர் ஊசி குத்துறதுக்கு பயமாக இருக்குது, அக்குபஞ்சர்னாலே வலிக்கும் அப்படின்னு சொன்னால் வலிக்கவே வலிக்காது. இல்லை சரி அக்குபஞ்சர் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து ஏதாச்சும் ப்ரெஷர், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு சொன்னால் ப்ரெஷர் பண்ணலாம், அழுத்தம் கொடுக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல இந்த விரல் வச்சுருக்கு இல்லையா, இந்த விரல் வச்சு நல்லா 27 முறை அழுத்தம் கொடுத்துருங்க. இல்லை வலி குறையில இன்னும் 27 முறை அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ என்ன சொல்கிறது, நம்ம ஒத்த தலைவலி வச்சுக்கங்களேன், ஒத்த தலைவலி வந்து மைக்ரைன். இப்போ இந்த பல்ல கடிச்சாலும் ஒரு மேடு வரும், இங்கேருந்து பல்ல கடிச்ச மேடு வரும், அந்த இடத்துல ST8 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அதை ஜஸ்ட் அழுத்தம் கொடுத்தாலே அந்த வலி சரியாக போயிடும். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அக்குபஞ்சரில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து கிளினிக்கல் அக்குபஞ்சர், கிளாசிக்கல் அக்குபஞ்சர்னு இருக்குது. இந்த கிளினிக்கல் அக்குபஞ்சர்னால் சிம்டம் ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறது வந்து கிளினிக்கல் அக்குபஞ்சர் சொல்லுவோம். இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சர்னால் நாடி பரிசோதனை அடிப்படையில் ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரே ஊசியை போடுவதன் மூலமாகவோ அல்லது டச் ஹீலிங் சொல்லுவாங்க, அதில் கொடுப்பதன் மூலமாகவோ நோயை குணப்படுத்த முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டச் ஹீலிங் பண்ணிட்டு அதே போதுமே எதுக்கு ஊசி போடுறீங்கன்னு கேட்பாங்க. அதாவது அக்குபஞ்சரில் பேசிக் இது தான், பேசிக் உலகம் சுகாதார நிறுவனம் அங்கீகரித்தது வந்து இந்த அக்குபஞ்சர் மெத்தடை தான். இதையும் தெரிஞ்சுக்கிட்டு டச் ஹீலிங் தெரிஞ்சுக்கணும், சிங்கிள் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும், ஸ்கால்ப் அக்குபஞ்சர் தெரிஞ்சுக்கணும், நோஸ் அண்ட் ஃபேஸ் எக்ஸ்ட்ரம் தெரிஞ்சுக்கணும், இயர் அக்குபஞ்சர் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி எல்லா அக்குபஞ்சரையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோயாளிக்கு என்ன தேவை, இவங்களுக்கு என்ன தேவை அப்படி சொன்னீங்கன்னா அதை சரிப்படுத்தணும். இப்போ சிங்கிள் பாயிண்ட் போட்டிங்கன்னா சில நோய்களை குணப்படுத்த முடியும். இப்போ இந்த மல்டினியில் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் அக்குபஞ்சரில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு முழங்கால் மூட்டு வலி இப்போ நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இது பெட்டலாவா, இந்த பெட்டலாவில் 2 பள்ளம் இருக்கும். இந்த 2 பள்ளம் ப்ளஸ் வந்து இந்த இடத்துல இது வந்து EX31, இது வந்து EX32. இங்கே பாருங்கள், இந்த 1 2 3 இந்த 3 புள்ளிகளில் நல்ல கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்து பேனா ஷார்ப் ப்ளஸ் பேனா வச்சு அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்துட்டு இந்த இடத்துல ST44ங்கிற பாயிண்ட் இருக்குது, ST44. இந்த 4 புள்ளிகளையும் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா 100% உங்கள் முழங்கால் மூட்டு வலி சரியாக போயிடும். செஞ்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு சிகிச்சை வந்து இதுதான். இது ஒரு நான் டிப்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன், இதை செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து அலர்ஜி இருக்குது, ஒவ்வாமை இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த இடம் இது SP10, இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடம் இது வந்து K1 அப்படிங்கிற பாயிண்ட்டு. இதை எக்ஸாக்டாக அளக்கிறதுக்கு வந்து இந்த லெங்க்த்தை வந்து 3 பகுதியாக பிரிச்சுக்கணும். அதில் 1வது பகுதி, 1வது பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி. இப்போ இந்த 2வது வரலுக்கும் 3வது ஒரு கோடு இந்த இடம் எக்ஸாக்டாக. இந்த இடத்துல ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கே பார்த்தீங்களா, இந்த லெங்க்த்தை வந்து 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். இது வந்து பாருங்களேன், இது 1/3, இது 2/3, இது 3/3. இந்த 2வது வரலுக்கும் 3வது கையில் கீழ் நோக்கி ஒரு கோடு, இந்த புள்ளியில் நீங்கள் ஒரு பேனா வச்சு கூர்மையற்ற பகுதியாக இருக்க வேண்டும். அழுத்தம் கொடுக்கறதுனால ஒரு பிட்ஸ் இருக்குது, மயக்கம் இருக்குது, எபிலிப்ஸ் இருக்குது, ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்குது. அது மாதிரி சமயத்தில் இதை ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் கிரேட் ரிசல்ட் கிடைக்கும்.
இதை பண்ணிட்டு என்ன பண்ணணும், அடுத்து நீங்கள் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்களோ இங்கே போகிறாங்களோ அனுப்பி விட்ற வேண்டியது தான். ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு பயன்படுற புள்ளி இந்த புள்ளி. ஓகேவா, அதை பண்ணிக்கிறங்க. ஸோ சரி, இந்த புள்ளி காலில் எனக்கு வந்து பண்ண முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் மேல் உதடு இருக்கு இல்லையா, அதோட மத்தியில் இப்படி அழுத்தம் கொடுங்க. இப்படி அழுத்தம் கொடுப்பதனால அவங்க இந்த ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான இந்த 2 புள்ளிகள் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பாருப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை வரும். வீட்டில் ஒரு காக்கவலி இருக்குது, பிட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்கு, மயக்கம், அதிர்ச்சி, ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கு இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக் ஷாக்கு அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் மெயின் ஆப்பர்ட்டு தான் போய் எலக்ட்ரிக் ஷாக்கில் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு, அப்போ போய் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு அதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அந்த மெயின் ஆப்பர்ட்டை அவர் கீழே வந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். இது மாதிரி ஒரு அவசர நேரத்தில் இதை செய்யுங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.